ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ராகி அடை பார்க்கலாம். அவல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக இந்த அவல் அடையை எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் அளவில் அவல் எடுத்திருக்கேன். இது கெட்டியான அவல். நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுக்கிறேன். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் கழித்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ கையாலே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அவலை. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ அரை கப் அளவில் அவல் எடுத்திருந்தேன். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவில் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் கேரட் துருவல், ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவில் வெங்காயம் சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ண வெங்காயம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு அளவில் நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பட்டர் ஷீட் இல்லைன்னா பாலித்தீன் கவர் இல்லைனாக்கா இது மாதிரி பேப்பர் இலை எடுத்திருக்கேன் நான். எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் தடவிட்டு இப்போ ஒரு அடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தட்டியாச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இப்போ அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அடையை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துக்கிறேன். இது மாதிரி அடுத்த அடையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எனக்கு 5 அடை வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான அவல் ராகி வச்சு அடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.